நடிகை கௌதமி மற்றும் மன்சூர் அலிகான் ஆகியோர் முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தனர். சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதிலிருந்து தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நடிகை கௌதமி கருத்து தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் புதனன்று காலை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு நடிகை கௌதமி சென்று தனது ஆதரவை தெரிவித்தார். இதேபோல் நடிகர் மன்சூர் அலிகானும் முதல்வர் இல்லத்திற்கு சென்று தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மன்சூர் அலிகான், பன்னீர்செல்வத்தின் ஆட்சி தொடர எம்எல்ஏக்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும், எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு டெட்பாடி ஆகிவிடும் என்றும் கூறினார். எடப்பாடியா காட்பாடியா ஒரே குழப்பாடியா இருக்கு. அதனால அதான் சொன்னேன். நான் எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு டெட்பாடியாகத்தான் அமையும். இந்த தமிழ்நாடு கவனிக்கப்படாத மாநிலமாக, மிகவும் வறட்சியுற்ற மாநிலமாக, மோசமாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த நேரத்தில் என்னுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் பொதுவாக உங்களை கரம் கூப்பி விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் வெளியே வந்து தொகுதி மக்களின் மனதுக்கேற்ப நடந்து கொள்ளுமாறும், நீங்கள் உங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ போஸ்டிங் வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரே ஆட்சியாக, இதை ஏன் கேட்குறேன்னா, பாவம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தது இந்த அமைச்சரவையை அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதனால் அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் மிச்சம் இருக்கிற 4.5 ஆண்டுகளை சிறப்பாக ஆண்டு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்குமாறு ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.